மக்களே வாழ்க வளமுடன். எங்கள் வீட்டில் பூத்த மல்லிகை, ஒவ்வொரு மல்லிகையும் பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக எவ்வளோ அழகழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து அந்த சைடெல்லாம் பூத்துருக்கு. ஒவ்வொரு பூவும் வந்து குண்டு குண்டாக அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த செடிகள்லாம் வச்சு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஃபஸ்ட்டு வச்சு ஒரு ஒரு கொஞ்ச நாள் நல்லா இது மாதிரி ஒரு 500 பூ 600 பூ பூக்கும். இது எல்லாருக்குமே கொடுப்பேன், எல்லா மக்களுக்குமே கொடுப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். எல்லா மக்கள்னால் சாரி மன்னிச்சு கொள்ளுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பேன். ஆனால் இந்த வேப்ப மரம் நல்லது. பாருங்க, இந்த வேப்ப மரம் வந்ததுனால வந்து இந்த வேப்ப மரம் உயர்ந்து போனதுனால இந்த கிளைகள் பட்டு அது வந்து பூக்காமல் போயிடுச்சுங்க. இப்போ இந்த கிளைகளை கழித்து விடவும் இந்த சூரிய ஒளி போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூ நல்லா கொடுக்குது. இதே மாதிரி ஒரு செடியை தான் அந்த இடத்துல வச்சேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பூ எப்படியும் பூக்கும், 500 பூ பூக்கும். இதே மாதிரி தான் அக்கம் பக்கம் கொடுப்பேன், சாமிங்களுக்கு போடுவேன் நிறையா. நான் தலையில் வச்சுக்கிறத விட சாமிங்களுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு போட பிடிக்கும். அழகாக இருக்குல்ல. என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, நம்ம வந்து நம்ம செடியில் பூத்து ஒரு 2 பூ இருந்தாலும் நம்ம தலையில் வச்சுட்டு போகிற ஒரு சந்தோஷம், மொளமாக வாங்கி சரசரமாக வாங்கி நம்ம தலையில் வைக்கிற சந்தோஷத்தை விட நம்ம வீட்டில் பூக்கிற 2 பூக்கள் நம்ம தலையில் வைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்களே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்க வளமுடன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாழ்க வளமுடன்.